வணக்கம். சொல்லுங்க முருகன். கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில ரொம்ப நாளா பயணிச்சுட்டு இருக்கீங்க. எதனால நாம் தமிழர் கட்சி? இன்னொன்னு ஒரு வந்தாலும் நாம் தான் பெஸ்ட் வந்துருவாங்க. சரி. இப்போ 2009 வந்து ஈழத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. சரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ஒரு திராவிட கட்சியில பயணிச்சவன் தான். ஓ. நான் திராவிடம் என்னன்னு தெரியாம பயணிச்சேன். ஓ சரி. ஆனா 2010 நாம் தமிழர் கட்சின்னு வரும்போது சரி அப்பயே நான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் சேரல. அங்க ஏன் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட என்ன எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எதை பேசுறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கும் போது எந்த கட்சியில? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர். சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பயணிச்ச திராவிட கட்சிகள்ல வந்து அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கல. அந்த இனத்துக்காக எடுக்கல. எந்த இனம்? தமிழ் இனம். தமிழ் இனம். ஓகே. இப்போ இங்க வந்து திராவிடர்கள் அப்படின்றாங்க. இப்ப திராவிடர்கள் யாருன்னு நம்ம வந்து எங்க போய் வரலாறு தேடினோம்னா திராவிட வரலாறு எதுவுமே இல்லை. இல்ல என்ன சொல்ல வராங்கன்னா திராவிடம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது 4ம் சேர்ந்துதான் திராவிடம் சொல்ல வராங்களே. சரி, இது 4ம் சேர்ந்துதான் திராவிடம். கரெக்ட். இப்போ அவர்களுக்கு தனித்தனி மாநிலம் கொடுத்தாச்சு. சரி. இங்க மட்டும் ஏன் திராவிடம் நிக்குது? இப்போ ஆந்திராவில போய் நீ திராவிடம் பேச முடியாது. கர்நாடகால போய் அவர்களுக்கு கன்னடம் தவிர நீ வந்து தமிழர் தான் வந்த அப்படி சொன்னதுக்கே பிரச்சனை வந்து நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப கமலஹாசன் சொன்னப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அந்தந்த மாநிலம் அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்த பிறகு இப்ப இங்க மட்டும் இந்த திராவிடம் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இனத்திற்கான வலிமை இன்னும் சேரல. இன்னும் வந்து தமிழினம் வந்து ஒண்ணு அடிமைதான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இந்த திராவிடர் சூழ்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா திராவிடம் தான் தமிழ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. சரி. இது என்னைக்கு வந்து தமிழினம் சொல்லி வெளியே வராங்களோ அன்னைக்கு இந்த இனம் மீண்டு வரும், மீட்சி பெறும், தமிழகம் வளர்ச்சி பெறும். இல்ல நீங்க சொல்றது ஒரு பக்கம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த திராவிடம் என்ற ஒரு கோட்பாடு தமிழ்நாட்டுல திராவிட மாடலாட்சி இந்த கோட்பாடுனால்தான் எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைச்சிட்டு இருக்கு, தமிழர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழர்கள் எந்த இடத்துல முன்னேறிட்டு இருக்காங்க? ஒயின் ஷாப்லயா? இல்ல எல்லா இடத்துலயும் தான். வந்து நம்ம இல்ல நான் இப்ப நீங்க இன்னைக்கு நிலவரப்படி பாருங்க, தமிழர்கள் எல்லா இடத்துலயும் வளர்ச்சி பெற்று இருக்காங்க அப்படின்னா வடக்கர்கள் இங்க வந்து இவ்வளவு வேலை வாய்ப்புகளை ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஒயின் ஷாப் எப்ப திறப்பான், சாராய கடை எப்ப திறப்பான், அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இங்க பார்டர்ன்னு சொல்றதுனால நமக்கு அங்கேயும் போய் பார்த்தா அங்கேயும் இங்க தமிழர்கள் தான் அதிகமா இருக்கிறோம். இங்க வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுக்குறாங்க? வடக்குல இருந்து வரப்ப அவனுக்கு கொடுக்கட்டா வேணாம்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பேர் தான் சொல்லி வைக்கணும். இந்த மாநில மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். முதல் அது தமிழுக்காரன், கன்னடக்காரன், தெலுங்காரன் சொல்ல கிடையாது. இந்த மாநிலத்தை பிறந்து வளர்ந்து இந்த மணிக்காக இருந்தவனுக்காக நீங்க கொடுங்க. அதை விட்டு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. நீங்க 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அந்த 1000, 500 உங்களுக்கு எங்க இருக்கு? மக்களோட வரி பணத்துல இருந்து வருது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசு பேருந்து அனைத்து மாநிலத்திலுமே வந்து அனைத்து பேருந்துகளிலுமே அந்த மாநிலத்தின் பெயர் இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து அரசு பேருந்துல தமிழ்நாடு வைக்கிறதுக்கு போராட வேண்டியது. இல்ல அப்படி இல்ல, என்ன சொல்ல வரேன்னா தமிழ்ல தானே எழுதி இருக்கு. இப்ப அரசு பேருந்து கழகம் தமிழ்ல தானே இருக்கு. இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ் எழுதாம வேற மொழியில எழுதிருந்தா உங்களுக்கு பிரச்சனை. பாக்குறவங்களுக்கு தெரியுது தமிழ்ல தான் எழுதிருக்காம, தமிழ்ல தான் எழுதிருக்காம. தமிழ் இப்ப சிங்கப்பூர் போனா தமிழ்ல இருக்கு. சரி. மலேசியாலையும் தமிழ்ல இருக்கு. அப்ப அது தமிழ்நாடு இருக்குமா? அப்படி இல்லை. நீங்க சொல்ற கடவை நான் வரேன். அப்ப தமிழக அரசு பேருந்து எதிர்த்து உங்களுக்கு என்ன ஆகி போச்சு? தமிழக அரசுன்னு சொல்றது நீங்கள் தமிழக அரசுன்னு சொல்லவும் உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. திராவிட அரசுன்னு தான் சொல்றீங்க. திராவிட மாடல், அதுதான் திராவிட மாடல் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு மாடல்ல எவ்வளவு கேவலப்பட்டு இந்த நாடு கணக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தினம் தினம் ஒரு கற்பழிப்போ, கொலையோ, வெட்டு குத்தோ, சாராயம் குடிச்சிட்டு தெருவில் ரகலை பண்றதும் இப்படி 1008 பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். வலை ஒளி எடுத்து பார்த்தாலும் தெரியும். எவ்வளவு பேர் காய துப்புறாங்கன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது சூழ்நிலையில நீ தமிழ்நாடு வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? காவல்துறை கைது பண்ணுது. சரி, அந்த காவல்துறை எந்த நாடு காவல்துறை? தமிழ்நாடு காவல்துறை. அப்ப தமிழ்நாடு காவல்துறை என்பது தமிழ்நாடு ஓட்டுறதுல இந்த காவல்துறைக்கு அதே அனுமதி கொடுத்தது யாரு? முதல்வர். இப்ப காவல்துறை உங்க கட்டுப்பாடுல நீங்க வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு ஓட்ட தேடி தேடி பிடிக்கிற நீங்க இந்த கொலையாளிகளையும் போதை பொருள் தரகளையும் அந்த அளவுக்கு நீங்க தடுக்க முடியல. எல்லா விஷயமும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. பண்ணல ஒட்டுமொத்தமா வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லையா? இல்ல இப்ப வந்து அவரு மருத்துவ அமைச்சர் சொன்னாரு,
சுகாதார அமைச்சர் சொன்னார். ஆமா, தமிழ்நாட்டுல போதைப் பொருள் மொத்தமா அழிச்சிட்டோம், 0% போதை. கொண்டு வந்துட்டோம்னு அவர் சொல்லி அடுத்த நாள் தான் பார்த்தோம்னா இதுல எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 408 கிலோ பிடிச்சிருக்காங்க கஞ்சா. இப்ப எங்க இருந்து வந்துச்சு? அது வானத்துக்கு வந்துருச்சா? எந்த வழியா வந்தது? அதுக்கான தடுக்கும் முயற்சியில ஈடுபட்டு தானே இருக்காரு. எத்தனை வருஷமா தடுக்கிற முயற்சியில ஈடுபட்டே இருக்கீங்க. சரி வந்துச்சு இல்லையா, அப்ப 0% எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்க கொடுத்த வாக்குறுதி மாதிரியா? எல்லாம் வாயில சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா? 1000 வாக்குறுதி கொடுப்பீங்க, 5 செய்வீங்க, அப்புறம் கேட்டா நாங்க அது செஞ்சோம் எங்களுக்கு வந்து மேல எடுத்து எங்களுக்கு உத்தரவு வரல. இங்க அப்ப உத்தரவு வரா தெரியுது இல்ல, அப்படியே வாக்குறுதி கொடுக்குறீங்க யாரை ஏமாத்துறதுக்கு? நாங்க வந்தோடனே நீட்டா, நாங்க வந்தோம் முதல் கையெழுத்து நீட்டு. அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்தோட முதல் கையெழுத்து மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு, இளம் விதைகள் இல்லாம நம்ம செஞ்சிருவோம். எப்படி இளம் விதைகள் எல்லாம் கல்யாணம் வச்சிருக்கீங்களா? சாரையால ஒழிக்கிறீங்கல்ல. அன்னைக்கு அடுத்த நாள் அவங்க கேட்கறாங்க, தேர்தல் முடிச்ச பேர் கேட்கறாங்க, செய்தியாளர் கேட்கறாங்க, நீங்க சொன்னீங்க முதல் கையெழுத்து வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செய்தியாளர் கேட்கறாங்க, வெக்கமே இல்லாம, அப்படி வெக்கமே இல்லாம நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, அந்த மாதிரி நான் எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையேன்றாங்க. ஆனா அந்த செய்தியாளர், அந்த ஊடகவியலாளர் நேர்மையா இருந்திருந்தா அப்பவே அந்த கனவுல தூக்கி மேல நீங்க தான் சொல்லிருக்கீங்க பாருங்கம்மா, காட்டிருக்கலாமே, ஏன் காட்டல? இப்படி இந்த சில ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி வேலைகளால தான் அவங்க சொன்னது சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் சில பேர் என்னன்னா, சில தன்னுடைய பதவி சுகத்துக்காக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தும் பார்க்காம போயிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கனால இந்த நாடு வந்து வளர்ச்சி பாதைக்கு வரல சொல்லலாம், வளர்ச்சி பாதையில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையா வந்து நீங்க வந்து எல்லா இடத்துலயும் போய் பாருங்க. இப்ப வந்து உசூர்ல வந்து சாலை போட்டு இருக்காங்க. நீங்க எப்பனா பாருங்க, இந்த மக்கள் எப்போ நடமாட்டம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல அது எல்லாமே அந்த இடத்துல போடுவாங்க. ஏன் இப்ப சாலை போடுறாங்க, அந்த சாலை வந்து இரவு நேரத்துல வந்து அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்ப செய்யலாம்ல? செய்யலாம், அவங்களுக்குன்னு வேலை போலும் பல இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ வேலை போலன்றது இப்போ வந்து இத்தனை நாட்கள் வந்து பள்ளி வந்து விடுமுறையில இருந்தது. ஆமா, கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து விடுமுறை, பள்ளி வாகனங்கள் செல்லல. அப்ப அந்த நேரத்துல ஏன் செய்யக்கூடாது? இப்ப கிறிஸ்துமஸ் விடுமுறை விட்டாங்க, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு விடுமுறை விட்டாங்க, அந்த நேரத்தில் செய்யலாம். அந்த நேரத்துல வாகனங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா தான் இருந்திருக்கும். இந்த 25 2 நாள் அதிகமா வந்து விடுமுறை எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம், சொந்தக்காரங்க பாட்டு எல்லாம் போனவங்க இருப்பாங்க. கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வாகனங்கள் வந்து கம்மியா தான் இருக்கும். அந்த நேரத்துல அந்த வேலையை பண்ணலாமே, ஏன் இது வரைக்கும் செய்யல? எப்பயுமே இந்த தேர்தல் வரும்போதுதான் சாலைகள் விரிவாக்கம், சாலைகள் போடுறேன், சந்து பொந்து இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அந்த சாலைகள் நல்லா போட ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க போடுற சாலைகள் தரமா இருக்கா? முதல்ல சாலைகள் போடுறீங்க, எல்லா இப்போ ஓரளவுக்கு சாலைகள் எல்லா கிராமத்துலயும் போயிருக்கு இல்லையா? எல்லா கிராமத்துலயும் சாலைகளை போட்டுருக்காங்க, எல்லா கிராமத்துக்கும் சாலைகள் போடுறாங்க. அதுல எத்தனை சாலைகள் கையோட தோசமாவா எடுக்கிறாங்க பாத்துருக்கீங்களா? 100ல 1 2 அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதே எடுத்து பேசி நான் வந்து 100 கொலை பண்ணாதான் கொலகாரன் கிடையாது, அப்படி சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன் 100 கொலை பண்ணா கொலகாரன், 1 கொலை பண்ணாலும் கொலகாரன். கண்டிப்பா. அப்ப நீங்க அந்த சாலைக்கான பணம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த பணம் யாரோட பணம்? மக்களுடைய பணம் தான். அதையா வீண் பண்றீங்க? சாலையை போடாம இருக்கலாம் அதுக்கு. இப்ப யாரை ஏமாத்துறதுக்கு? அதனால இந்த ஆட்சினாலதான் நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில ஆமா, இவர்கள் சொல்வதெல்லாமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து அண்ட பொழுது ஆகாய பொழுது சொல்லிட்டு இருக்கிறது. நான் வந்து அதை செஞ்சேன், நான் இது செஞ்சிருவேன். இப்ப சீமான் சொல்றாரு, நான் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவாரு. இது வந்து உண்மையாவா? இது அண்ட புழுகு இல்ல, அது நீங்க எங்களுக்கு வந்து அதிகாரம் கையில கொடுக்கணும். அதிகாரம் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் வந்து பல போராட்டங்கள் நடத்திட்டோம் மக்களுக்காக. நீங்க வேணா எடுத்து பார்த்து வளையல் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், தினம் ஒரு போராட்ட காலத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. அது யார் வீட்டுக்கு வேணும், உங்க வீட்டுக்கு வேணும் சொல்ல, இந்த மக்களுக்கு வேணும், அடிப்படை வசதிகள் வேணும் தான் இங்க வந்து போராட்டம் பண்றீங்க. எந்த கட்சியோட கூட்டணி இல்ல, தமிழ் தேசம் சொல்றீங்க, முருகரின் பாட்டை அப்படின்னு சொல்றீங்க, பாரதியாரின் பாட்டுன்னு சொல்றீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெரியார வந்துட்டு அடி நடிக்கிறீங்க, கேட்டுங்களா? பட் உங்களுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி கிடையாது. ஆனா பட் கட்சியை மட்டும் நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம், நாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒருவேளை பகல் கனவு காண்றாரோ? அதாவது நீங்க வந்து எப்படி நினைக்கிறீங்கன்னா, அது பகல் கனவுன்றது வந்து உங்களோட பார்வைக்கு தெரியலாம். இதுகள் கனவு வந்து இந்த கனவு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு கண்டாதான் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இப்ப இங்க என்ன ரொம்ப பேரை சொல்றதுன்னா, நீங்க கூட்டணிக்கு போங்க, கூட்டணிக்கு போனா நீங்க முதல்வர் ஆயிடலாம், அதுக்கப்புறம் செய்யலாம்னு.
இப்ப நாங்க கூட்டணி போறோம்னு வச்சுக்கோங்க, யார் கூட கூட்டணி போனோம்? ம். இத்தனை கட்சிகள் இங்க இருக்குங்க. இந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் பண்ண கட்சிகள் தான் நிக்குது. இல்ல அப்படி சொல்ல இல்ல நான் சொல்ல வரேன், கட்சி தான். நீங்க இல்ல கேளுங்க. ஊழல் பண்ண கட்சி தான், மாற்று கருத்து இல்ல. இந்த கட்சி அதான் நான் சொல்ல வரேன். இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த இடத்துல வந்து இவரை எதிர்த்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. சரி, சீமான் சொல்ல வரல. பொதுவா வந்து மற்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. கண்டிப்பா. இப்ப அங்க வந்து பெயரில் நிக்கிறது வந்து திமுக, அதிமுக அது ரெண்டு தான் வந்து பெயரில் நிக்குது. நீங்க இப்ப டிவிக்கு ஃபாஸ்டா போயிட்டாங்க. இல்ல அது வந்து என்ன ஒழுங்கு இப்ப அவங்களுக்கு என்ன ஓட் பேங்கிங் தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது, பட் கூட பாத்தீங்களா கூட்டம் வந்து எல்லாருக்கும் வருங்க. நாளைக்கு வந்து அஜித் வந்தா வருவாங்க, கூட வராங்க. இல்ல வராதுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கூட்டம் சாரசாரியா அதாவது அரசியல் அப்படின்றது என்னன்னு அவங்கள போய் கேளுங்க, ம். அந்த பசங்கள்ட்ட கேளுங்க, தெரியாது. ஏங்க நம்ம அவர் தலைவர் அந்த டிவிக்கே தமிழ்நாக வெற்றி கழக தலைவர் சொல்லியிருக்காரு, தற்கூரி நீங்க சொல்லாதீங்க, நான் ஒரு ஆச்சரியக்குறின்னு அதேதான் நாங்களும் பார்க்கறோம். அந்த ஆச்சரியத்தை தான் நாங்களும் பார்க்கறோம். அந்த ஆச்சரியக்குரிய தான் நாங்களும் பார்க்கறோம். பட் நீங்க கடுமையா விமர்சனம் பண்றாரு இந்த தலைவர். பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் இருப்பாரு, பாத்தீங்கன்னா இடும்போன கார்த்தி, இந்த பேச்சாளர் ஃபுல்லா முழு நேர வேலையா. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா வலைத்தளத்துல டிஎம்கே பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, இடிஎம்கே பத்தி சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வாரத்துல 10 வீடியோ, டெய்லி 2 வீடியோ போட்டுறாங்க டிவிக்கே பத்தி. ஏன் பயம் வந்துருச்சா? நாங்க வந்து யாரை பார்த்து பயப்படுற அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட இலக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வெறுங்கையில வந்தோம், போனா வெறுங்கையில போறோம், இல்லையே மக்களுக்காக வாழ்ந்துட்டு போறோம், அவ்வளவுதான். இப்ப டிவிக்கே பார்த்து நாங்க பயப்படுற அவசியம் இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி டிவிக்கே பார்த்து நாங்க பயந்து போனோமா இல்ல அவங்களே பயந்து போனாங்களான்றதுதான் இங்க வந்து பேசணும். இப்போ 41 பேர் இறந்தார்கள்ன்றது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து ஒரு விபத்து இல்ல, விபத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ண வரல. சரி, அது விபத்துன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. அந்த விபத்துக்காக ஏன் அந்த கட்சி மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் மறைந்தாங்க? தலைமறைவு எது காணாங்க? இது விபத்து தானே? ஆமா, விபத்து. விபத்து. ஆனா பட் இந்த கரூர் ஒரு விஷயம் வந்து உங்க நாமக்கல் கட்சிக்கு ஒரு நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றேன், நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அந்த ஒரு 41 பேர் அந்த விஷயம் வந்து மத்த கட்சிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு தீனி மாதிரி கிடைச்சிருச்சோ, ஒரு கிடைச்சிருச்சா அடிக்கலாம் பாருன்ற மாதிரி கிடைச்சிருச்சோ. இப்ப நீங்க சொல்றது வந்து 41 பேர் இறந்ததுக்காக நான் பேச வரல. சரி, மொத்தமா இப்ப கட்சி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட வந்து 55-56 பேர் இறந்திருக்காங்க இந்த கட்சிக்காக. நீங்க இறந்தவர்கள் வீட்டுக்கு நாம தான் மாலையை கொண்டு போய் பார்க்கணும். போனத இடத்துல என் வீட்டுக்கு வாங்க நான் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆறுதல் நாம தான் கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போன கூட்டம் அதிகமாயிரும், அதனால போல. சரி, இப்ப நீங்க போறதுனால கூட்டம் அதிகமாகல, நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அந்த ஏரியா தொகுதிக்கு போய் நல்லது செய்யணும், கூட்டம் அதிகமாக போகாம இருப்பீங்களா, வீட்டுல உட்காந்துருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும். போய் தானே ஆகணும். அப்போ உங்களோட தொண்டர்களை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல, உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்க தலைவருக்கான தகுதி இல்ல. இப்பதான் வளர குழந்தைங்க ரைட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க. கண்டிப்பா அவங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு சிஎம் அவர் கனவுல அவங்க இருக்காங்க. கண்டிப்பா இதை ஒரு விஷயமும் திருத்திக்குவாங்க. சரி, இவங்க வந்து கட்சியோட கொள்கை, கட்சியோட கொள்கை வந்துட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கான அது ஆல்ரெடி வந்து நாம் தமிழ் கட்சி எப்படியோ சொல்லிடுச்சு. சரி, அப்படின்னா என்னன்னு கேளுங்க அவங்க கிட்ட. எல்லாம் எல்லாருக்கும் அது நீங்க எல்லாம் எல்லாருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ஒரு A4 ஷீட்ல என்னென்ன கொள்கை வச்சுக்கணும், என்னென்ன செய்யணும், நான் என்னென்ன நடந்துக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு பெட்டிஷன் மாதிரி, நாம் தமிழர் கிட்ட ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரீங்களா இல்ல எப்படி? நீங்க வந்து எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஒரு கொள்கைன்றதா கட்சி கட்டுப்படலாம். கண்டிப்பா. அப்ப நீங்க பெட்டிஷன் நீங்க என்கிட்ட கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. இல்ல, உங்களுக்கு கேட்டா கட்சி ஆரம்பிக்கணுமா? அப்படி கிடையாது. நீ கட்சி ஆரம்பிக்க உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்ப சினிமா துறையில எடுத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைல் பண்ணுவார், கமலஹாசன் நடிப்பு அரக்கன், எம்ஜிஆர் வந்து கையை அசைப்பார், சிவாஜி கணேசன் நடிப்பு பண்ணுவார். இவங்க எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு தனித்திறமை இருக்க மாதிரி சீமான் வந்து நல்லா பேச்சு திறமை. பாத்தீங்கன்னா இப்ப பாரதியாரை பத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினாரு. நானே கிட்டத்தட்ட 2-3 டைம் பார்த்தேன். ஏன்னா பாரதியாரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், பட் அவர் சொல்றப்ப அது நல்லா சுவாரஸ்யமா இருந்தது, அது வேற விஷயம். பட் எல்லா விஷயத்தையும் நீங்க நினைக்கிறத நாங்க செய்யணும் அப்படின்றது இல்லையா? எனக்குன்னு ஒரு சுய உணர்வு இருக்கு, நான் என்ன பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப 2 வருடமா இருக்கு கட்சி ஆரம்பிச்சு. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க கொள்கை விட்டுருங்க. சரி, உங்க கட்சிக்காரங்க போய் நீ கொள்கை தலைவர் 5 பேர் வச்சிருக்கீங்கல்ல, இப்ப கொள்கை வந்து நீங்க என்ன சொல்ல வேண்டியதுல 5 பேர் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க, அதுலயும் முரண் இருக்கு.
காமராஜருக்கும் பெரியாருக்குமே முரண் இருக்கு. இல்ல அந்த இல்ல நான் சொல்ல வரேன். இல்ல நீங்க சொல்ல வரேன். ஓகே, புரியுது. நீங்க கொள்கை தலைவரா வச்ச மட்டும் முரண் இருக்கு. உங்க கொள்கையை வந்து நீங்க சொன்னாலும் சொல்லட்டு அது எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் போஸ்டிங் போட்டீங்க. ஓகே, அவங்க எல்லாம் பண்ணட்டும். சரிங்களா? அதெல்லாம் பண்ணணும். அதை பத்தி நான் வந்து அது உள்ள கூட நான் வரலன்னு வச்சுக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க எனக்கு A4 சீட் தர வேண்டியது இல்லை. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க யார்ட்டையும் A4 சீட் கொடுத்தெல்லாம் வரல. இல்ல நீங்க டிமாண்ட் பண்றீங்க. என்ன டிமாண்ட் பண்றீங்கன்னா, விஜய் நடந்திருக்கணும், விஜய் பேசியிருக்கணும், விஜய் போயிருக்கணும், விஜய் வந்திருக்கணும். அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பொது மேடையில ஏறி பேசுறீங்க, தெளிவான ஒரு கொள்கையை பேசுறீங்க. நாங்க வந்து டாஸ்மாக் போக மாட்டோம்ன்ற கொள்கையில பேசுறீங்க, உட்கார்றப்ப சேர் எடுத்து வச்சு போறோம்ன்ற கொள்கையை பேசுறீங்க, தமிழ் தேசியம் பேசுறீங்க, பிரபாகரனை பத்தி பேசுறீங்க. அது உங்களுடைய கொள்கை. அதே மாதிரி டிவிகேக்கு இப்பதான் வந்திருக்காங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 15 வருஷம் ஆயிடுச்சு. படிப்படியா முன்னேறிட்டு வர கட்சி. இவங்க பாத்தீங்கன்னா சரண மேல வந்துட்டுன்ற ஒரு சமூக வலைத்தளங்களை பார்த்து சொல்றேன், ஒரு பொறாமையில கத்துறாங்களோ அப்படிங்கிற வந்து தமிழ் தேசிய ஆதரவு வந்து போராட அவசியம் இல்லை. நாங்க இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறோன்றதுக்கு ஒரே காரணம், பெரியார் என்ற பிம்பத்தை, திராவிடம் என்ற பிம்பத்தை கொண்டது பெரியார். அந்த பெரியார் என்ற பிம்பத்தை அடிச்சுன்னு வரும்போது நான் பெரியார் கொண்டு வரேன். அது கொண்டு வரீங்க இல்லையா? சரி, பெரியாரோட புத்தகங்களை அரசுடைமையாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கொள்கை தலைவர் தானே, அவரை வச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம். அவரோட புத்தகங்களை அரசுடைமையாக சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவர் உங்க கொள்கை தலைவர், மக்களுக்கு நல்ல கண்டிப்பா நெக்ஸ்ட் சிஎம் ஆனா பண்ண போறாரு. அந்த டிமாண்ட வைங்க. இன்னைக்கு அரசு வைங்க. நீங்க ஆயுதம் வைக்கணும். இப்ப நாங்க ஆயுதம் இல்லாம கேட்டு இருக்கோமா என்ன? அதாவது நாங்க முதலமைச்சர் ஆயிட்டு தான் இன்னைக்கு மக்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோமா என்ன? ஏன் ஒரு பிரச்சனையும் வர மாட்டேன்றீங்க? நான் வந்து என்னுடைய படத்தோட டிக்கெட் 1000 ரூபாய் விற்கிறான்னு பாத்தியா, அதே டிமாண்ட் நான் வைக்க மாட்டேன். மக்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். உங்களோட படத்தையும் நீங்க 1000 ரூபாய் விற்கும் போது மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு இடத்துல 500-300 கூலிக்கு போறான். அந்த காசு 1000 விற்காதீங்க, என்னோட ரசிகர்கள் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் பண்ணிருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்க இங்க ஜனநாயக நாடு எல்லாச்சும் கொண்டு போய் மலேசியால வைப்போம். கம்மி டிக்கெட் 50,000, 60,000, 1 லட்சம் வரைக்கும் டிக்கெட் தான் விற்போம். அதெல்லாம் அங்கதான் வச்சுக்குவீங்க. ஆனா வாக்கு வாங்கி இங்க வச்சுக்குவீங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் பைத்தியம். எத்தனை பேர் சேர்ந்தாங்க பாத்தீங்களா? மலேசியா அதிர்ந்து பாத்தீங்களா? மலேசியா அதிருது, எல்லா நாடும் தான் அதிருது. நீங்களும் தான் அதிர்ந்து தான் போயிருக்கிறீங்க. இப்ப இன்னொரு வழி ஏதோ ஒரு வழியில பாத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மண்டலம் இருக்காரு, அவர் பேரு தெரியல, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியில எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து எப்படி அவர் பேர் மோகன் நினைக்கிறேன். ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அவர் தெரியாம பேசிட்டு இருக்காரா? இவங்களே மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 நாள் மட்டும் தான் தம்பியோட தாவைகள் இருக்கு அப்படி. ஏன்னா தம்பி நீங்க வந்து ஊழல் ஒழிக்க போறேன்னு சொல்றீங்க, பிற கட்சியில இருந்து நீங்க ஊழல் வந்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, நாஞ்சில் சம்பத், இவங்கெல்லாம் யாரு? புனிதர்களா? இவங்க யாரு? செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு 4-3 டைம் எம்எல்ஏ இருந்தாரு. திருப்பியும் அவர் அதே இடத்துல அதே டிவிகேக்கு வந்து திருப்பி அங்கே எம்எல்ஏ ஆவாரு. எம்எல்ஏ ஆகட்டும். நான் என்ன சொல்ல வரேன், ஊழல் ஒழிக்க போறதா நீங்க வந்திருக்கீங்க. இவங்க யாரு? இந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் இருந்து வந்தவங்க, ஊழல் கட்சியில இருந்து. இப்ப நாளைக்கு உதாரணம் நாம் தமிழர் கட்சி உதாரணமாக இதே செங்கோட்டையன் வந்திருந்தா ஐயா திரு சீமான் அவர்கள் வேண்டாம் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி கத்துப்பிடிச்சு தள்ளி இருப்பாரா? வேணாம் தான் சொல்லி அவர் அப்படி அது உள்ள போயிருந்தாருன்னா நாங்க வெளியே இருப்போம். தம்பிகள் நம்ம அண்ணன் என்ன பண்ண போறாரு? ஊழல் வகையில் எதுதான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்க கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம் சொல்றாங்க இல்லையா, எதுக்கு வேணான்றோம் நீங்க அதான் சொல்றேன். அப்ப அதான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கருணாநிதி குடும்பமோ இல்லாட்டி திமுக குடும்பமோ அதிமுக குடும்பமோ அவர்கள் வந்து கட்சியை வந்து எதிர்த்து திமுகவையோ அதிமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறவங்கன்னா கடைசியில் என்ன பண்றாங்க? அங்க போய் ஐக்கியமாயிடுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தை கட்சி இதெல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா அங்கதான் போறாங்கன்றீங்களா? அப்படிதான் போயிருக்கேன். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல மக்கள் நீதிமே கமலஹாசன் அவர்கள் ஆரம்பிச்சாரு. கண்ணாடி டிவி கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி போட்டு உடைச்சாரு. டார்ச் லைட்ல போட்டு உடைச்சாரு. ஆமா, டார்ச் அடிச்சாரு. இதுக்கு ஒரு குடும்பம் எப்படி வந்து இந்த நாட்டை வந்து சொந்தம் கொண்டாடலாம் வீரவசனம் பேசினாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? டிஎம்கே இருக்காரு. மக்களே மடமாட்டேன்றீங்க. உங்களை நம்பி வந்தாங்க இல்லையா? ஒரு கை தட்டினா ஓசை வராது. இப்ப நீங்க தட்டிட்டே இருக்கீங்க, நீங்க தட்டுங்க, அது உங்க இஷ்டம். நாம் தமிழர் கட்சி தட்டிட்டே இருக்கலாம், தப்பு இல்ல. கிட்டத்தட்ட 3 பேர் நீங்க சொல்றது வந்து மக்களோட கைத்தறி சொல்றீங்க, அதாவது திருடர்களோட கைத்தறி சொல்லிருக்கோம். நாங்க வந்து முரசு தட்டிட்டு இருக்கோம்.
எந்த முரசு டிஎம்டிகே சொல்றீங்களா? தேமுதிகன்றது அதோட முரசு வந்து அவங்களோட சிம்பிளா இருக்கலாம். இது உரிமை முரசுன்றது. உரிமைக்காக போராடுறதும் உரிமைக்காக பேசுற முரசுகளுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, இது சத்தம் வராதா? அதை காட்டிலும் சத்தம் அதிகமாக வரும். சரி, இப்ப நாம் தமிழர் கட்சியில எதனால பயணிச்சுட்டு இருக்கீங்க நீங்க நேரம் சொன்னீங்க இல்லையா? இப்ப இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வெல்லுன்ற நம்பிக்கை இருக்கா? அது வெல்லுது வீடுதாங்க கவலை இல்லை. வென்றால் தமிழ் தேசம் வெல்லும், வீழ்ந்தால் தமிழகம் வெல்லும். இவ்வளவுதான். இப்ப மாநாடு சொல்லிருக்கீங்க, பிப்ரவரி 21 மாநாடு சொல்லிருக்கீங்க. எப்படி விஜய்க்கு போட்டியா இருக்குமா இந்த மாநாடு? நாங்க அவங்களெல்லாம் போட்டியா எடுத்துக்கிறது இல்லை. நாங்க யாரையும் போட்டியா எடுத்துக்கிறது இல்லை. நாங்க எங்களோட கனவு நோக்கி அங்க போயிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்கேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நாம யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதே மறந்துட்டீங்களோன்னு தோணுது. ஏன் சொல்ல வரோம்னா, நம்முடைய இலக்கு முதலமைச்சர். அப்ப நம்ம யாரை டார்கெட் பண்ணணுமோ அவங்கள விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம களத்திலே இல்லாம ஒரு ஆளை நம்ம போட்டு அடிக்கிறோம் அப்படின்றனால ஒருவேளை நம்மளுடைய வாக்கு வங்கி இப்ப ஒரு 8% வாக்கு இருக்கு இல்லையா? 8% வாக்கு வங்கி இருக்கு. ஒருவேளை விஜய் வந்தனால அந்த 8% அப்படியே குறைஞ்சி 1% ஆயிடுமோ என்ற பயத்தினால தன்னுடைய கட்சியில இருந்து குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சோ? விஜய் நின்னா தப்பு, உட்கானா தப்பு, நடந்தா தப்பு, போனா தப்பு, சாப்பிட்டா தப்பு, அப்படியெல்லாம் நீங்க அனலைஸ் பண்றது தப்பு. ஃபர்ஸ்ட் யோசிக்கிறத தப்பு இல்ல. பார்த்தா அதான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதே தப்பு. 8% வாக்கு இன்னைக்கு 1% வாக்கு வரும்ன்றதே ஃபர்ஸ்ட் தப்பு தான். ஆனா எல்லா கட்சியிலும் வாக்கு கொஞ்சம் குறையும். நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் குறையும், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா கட்சியுமே குறையும். இப்ப நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் போய் விஜய் ஓட்டு போட போறாங்களா? திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கவங்க மதிமுக யாரும் போக போறது இல்லையா? இவங்கெல்லாம் போய் அங்க போய் ஓட்டு போட போறது இல்லையா? போடாமதான் அத்தனை பேர் அங்க போய் ஓட்டு போட போறாங்களா? இன்னொரு விஷயம், இன்னைக்கு 5 இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கேல இருந்து பல பேர் போய் டிவிகளை சேர்ந்திருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட இவங்களோட பலம் சேர்ந்துட்டே தானே இருக்கு. இது அவங்களோட, அதான் சொல்றேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்ல, கோட்பாடுல ஒண்ணு இல்லை. கொள்கை கோட்பாடு இருந்தாதான் அவங்க கரெக்டான மக்களை உள்ள சேர்ப்பாங்க, கரெக்டா வச்சுக்குவாங்க. முதல்ல நீங்க இப்ப 21ஆம் தேதி சொன்னீங்க இல்லையா, திருச்சி மாநாடு சொன்னீங்க. மாநாடு 21 சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சியின் பிப்ரவரி 21 மாநாடு இருக்கு இல்லையா? நீங்க அங்க போய் நின்று பாருங்க. ஒரு ஒயின் ஷாப் ஓபன் வைங்க, இந்த புத்தக சாலைகளை வைங்க, நாம் தமிழ் கட்சியோட மேடையில போய் நின்று எடுத்துட்டு போங்க, காணொலி எடுத்துட்டு போங்க, வச்சுக்கோங்க, வீடியோ எடுத்துக்கங்க, கவர் பண்ணுங்க. ஒரு பிள்ளை, நாம் தமிழர் கட்சி பிள்ளை புத்தகங்களை நோக்கி போறாங்களா, மதுபானங்களை நோக்கி போறாங்களா? இந்த டிபேட் பல பேர் பேசியிருக்காங்க. இந்த டிபேட் பல பேர் நாம் தமிழர் கட்சியில நல்ல பேச்சாளர்கள் சொல்றாங்க இது மாதிரி தானே. இது ஒரு கட்டமைப்புன்னு சொல்ல வராங்க. என்ன கட்டமைப்புனா, நாம் தமிழர் கட்சி மேடை போடுறப்ப எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க. ஊடகம் முதல்ல பாக்காம இருந்தது, இப்ப ஊடகம் ஃபுல்லா கவர் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒழுக்கமா முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு அதுக்குன்னே சில 10 பேர் 20 பேரை போட்டு மானிட்டர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதாவது பாக்குறாங்க, சேர் எடுத்து சார். நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இப்ப கட்டமைப்பு நாங்க 4 பேர் வச்சு பண்றோம், 10 பேர் வச்சு பண்றோம் சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி 8% மட்டும் வச்சிருக்க நாங்களே பேர் பண்ணும்போது மாநில ஆட்சியில இருக்கவங்க எதிர்கட்சி ஏன் பண்ண முடியல? ஏன் பண்ணலாமே? கூட்டம், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்ப கூட்டம் 100 பேர் சேர இடத்துக்கும் 1,00,000 பேர் சேர இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ 100 பேர் சேர இடத்துக்கு 10 பேர் போடுறோம்னா 1,00,000 பேர் சேர்ந்து 1000 பேர் போடுங்க. பணம் மட்டும் இல்லையா, கொள்ளடிச்சு பணம் 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கீங்கல்ல. ஒரு படத்துக்கு 500 கோடி. நான் இப்ப விஜய் பத்தி சொல்ல பொதுவா சொல்ல வரீங்க. இப்ப நீங்க சொல்ற விஜய் நான் 500 கோடி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றது அவரோட இதை சொல்றாரு. அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? நான் 500 கோடி விட்டுட்டு வரேன், உங்களோட பாப்புலாரிட்டி வெளியேற்றுறீங்க, அவ்வளவுதான். நான் 500 கோடி விடுறேன், நாளைக்கு தேர்தல் வருது, தேர்தல் என்னோட சொத்து ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய் நீங்க வாங்குறேன்னு சொல்றீங்க, சம்பளம் வாங்குறேன். இத்தனை நாளுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் மட்டும் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு காட்டணும். நாளைக்கு அவ்வளவு கணக்கு காட்டுவீங்களா தேர்தல் நினைச்சிட்டு? நாங்க பாண்டிச்சேரியில எடுத்த காருக்கே டாக்ஸ் என்ன கட்டாம நாளைக்கு நான் டாக்ஸ பத்தி நான் பேசுவேன். இல்ல அததான் சொல்றேன். இப்ப இவரை தேர்தல், அதாவது என்ன சொல்றது, டாக்ஸ் அவர் கட்டுறாரு, கட்டல அவங்க ரசிகர்களை பாத்துக்கிறாங்க, இவர் 250 கோடி நான் வாங்கிட்டு அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் சொல்லும்போது தேர்தல் நாளைக்கு நீங்க மறைமுகம் இல்லாமல் கரெக்டா ஒரு படத்துக்கு 250 கோடி, இத்தனை படம் நடிச்சிருக்கு, இத்தனை 1000 கோடி இருக்கு, நீங்க சொல்லுவீங்களா? கரெக்டான எது கொடுத்துருவீங்களா? நீங்க டேட்டா கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவாரா? உங்க ஊடகத்திலே நான் கேட்கிறேன்.
அது எந்த கட்சியுமே கொடுக்க முடியாது, எந்த ஒரு நடிகராலும் கொடுக்க முடியாது. வாயில வடை சுடலாம். நீங்க சொல்றீங்க நான் வந்து மக்கள் நல்லது பண்ணனா நான் வந்து 250 கோடி விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். இப்ப சூர்யா கொடுத்துட்டு இருக்காரு. எந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. சூர்யா எந்த பணத்தை விட்டுட்டு வந்து இந்த மக்கள் இத்தனை மருத்துவர் அவர் கல்வி அறக்கட்டளைன்னு நடத்திட்டு இருக்காரு. நீ நடத்தலாம் அதே மாதிரி ஃபவுண்டேஷன். இப்ப இவர் ராகவ லாரன்ஸ் நடத்திட்டு இருக்காரு. ஆமா, சிறுவர் எத்தனையோ பேர் மக்களை வந்து அவர் ஆதரிச்சு போயிட்டு இருக்காரு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நடிகர் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கேளுங்க, நடிகர்னு போது உச்ச நடிகர், நீங்க உச்ச நடிகர் தான். உச்ச நடிகர் நீங்க வந்து எவ்வளவோ பண்ணலாம். இத்தனை வருஷமா நீங்க நடிச்சீங்கல்ல, உங்களோட ரசிகர்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இப்ப சொல்லியிருக்காரு. இப்ப சொன்னா கொடுங்க சார். புரியுது. இப்ப என்ன சொல்றது நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க, உங்களை நான் அப்படியே விட முடியுமா? உங்களுக்கு ஏதோ செய்யாம இருக்க முடியுமா? செய்ய முடியுமா? இத்தனை நாள் உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இத்தனை நாள் நான் செய்யலன்னு தான் நான் கேட்டு இருக்கேன். உங்களால முடியலையா? இப்போ டான்ஸ் ஆட முடியலையா? நடிக்க தெரியலையா? நடிக்க முடியாம போயிடுச்சா? இப்ப நான் செய்யறேன். இத்தனை நாள் நீங்க அந்த ஒரு வார்த்தையா சொல்லல. அங்க போய் நின்னீங்கல்ல, ஜெயலலிதா மாட நின்னீங்க, அது இதுன்னு சொன்னீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் அதை தான் சொல்ல வரேன். நானும் கருணாநிதிக்கு வந்து பெயர் மட்டும் வைக்க கூடாது, ஒரு செலவு வைக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஸ்டாலின் அங்கிள் எப்படி வயசு? ஆமா, இவர் ஸ்டாலின் அங்கிள் வந்து விஜய் மருமானம் அங்கெல்லாம் மருமானம் போவாங்க. இது வந்து திராவிடம் நம்பர் 3 திராவிட கட்சி இன்னைக்கு வந்து இருமுனை போட்டி தான். ஒரு 4 முனை போட்டி சொல்றாங்க, இருமுனை போட்டி தான். யாரா இருக்கு? திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும். நீங்க சொல்ல வர்றது நாம் தமிழருக்கும் பிற திராவிட கட்சிகள் 2 கட்சிக்கு தான் போட்டி. நடுவுல ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே கிடையாது. என்டிவிக்கு என்னது? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் சொல்ல முடியாது. தமிழ் தேசியம் திராவிடம். தமிழ் தேசியம் திராவிடம், இத 2 தான் சொல்ல முடியும். இப்ப வந்து பிரபாகரன் வந்து தீவிரவாதின்னு சொல்லி உலக நாடுகள் சொல்லி இது பண்ணிருக்கும் போது, அன்னைக்கு பிரபாகரன் தீவிரவாதி அல்ல, விடுதலை புலிகளின் தலைவன், அதாவது விடுதலை வீரன் சொல்லி தமிழ்நாடு பட்டி தொட்டி பூரா கட்டி கொண்டு போய் சேர்த்துட்டாரு. சீமான் கொண்டு போய் சேர்த்தான். இன்னைக்கு அவங்க வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க, சில கட்சிக்காரங்க வச்சுக்கிறாங்க. வீரப்பன் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி அவரை காட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் அல்லாது வனக்காவலன் சொல்லி பட்டி தொட்டி போட்டு கொண்டு போனது. அவருக்கு வனக்காவலரா? ஆமா, வனக்காவலர் அவர் இருக்கனால இன்னைக்கு வந்து கர்நாடகா வந்து எனக்கு டேம் கட்டுறேன், காவிரி டேம் கட்டுறேன்னு சொல்றாங்கன்னா அவருக்குலாம் அதுபடியா வாய்த்தவர்கள இன்னைக்கு கர்நாடகம் சொல்லுதுன்னா அது காரணம் என்ன? அதே இன்னைக்கு வந்து வீரப்பனையா வந்து சந்தன கடத்தல்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நிரபராதின்ட்டு. அவர் உயிரை கொடுத்துருவாங்க, அரசு உயிரை கொடுத்துருமா? இல்ல அன்னைக்கு வந்து அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அவரை சன்மானம் கொடுத்தாங்களே, அதெல்லாம் பறிச்சிருமா? ஏன் பறிக்கல? கொன்றுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் நிரபராதி. இன்னைக்கு அதே வந்து உலக அரங்கில் வந்து தீவிரவாதின்னு சொல்லி விடுதலை புலிகளை சொன்னாங்க. இன்னைக்கு ஐநா என்ன சொல்லுது? அது வந்து தீவிரவாத அமைப்பு இல்லை, அது வந்து விடுதலைக்கான அமைப்பு அப்படின்றாங்க. இன்னைக்கு அவர் கொண்டுட்டீங்க, அத்தனை பேர் கொண்டுட்டீங்களே. இன்னைக்கு இதே தாவாக வந்து எனக்கு காங்கிரஸ் கூட்டணி வரணும்னு சொல்லுது. அதே ஈழத்துல செத்துட்டு இருக்கும்போது தாவாக தலைவர் விஜய் வந்து எனக்கு நான் ராகுல் காந்தி சந்திக்க போறேன்றாரு. அப்ப உங்களுக்கு என்ன இனம் உணர்வு இருக்கு? இனிமேட்டுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அன்னைக்கு விடுங்க, 2009 ஒரு காங்கிரஸ் கேட்டான்னு சொல்றது விடுறீங்க. இன்னைக்கு இங்க கூட காங்கிரஸ் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு என்ன இன உணர்வு? அவருக்கு என்ன உணர்வுன்றது இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பத்தி கவலை இல்லை. ஜென்சி கிட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு கவலை இல்லை. இப்ப நாங்க வந்து எங்களுக்காக வாழ கிடையாது, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பூமியில ஒரு குடும்பம்னு ஆசைப்படுறோம். சரி, நாஞ்சில் சம்பத்து சிரிச்சாரு, என்ன சொன்னாரு அவரு? அவருக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னா மரம் போடணும், தண்ணி போடணும், இல்லைன்னா நாய் போடணும், பண்ணி போடணும். அவரே பண்ணி பையன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இல்ல அவரு துப்புனா தொடச்சுக்குவார். இல்ல அது துப்புனா தொடச்சுக்குவார். அதான்